இன்னும் 2 நாள்ல ஏசியா கப் ஸ்டார்ட் ஆக போற நிலைமையில ஓ! அப்படியா விஷயம்? டீம் இந்தியாவோட பிராக்டிஸ் செஷன்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. அது இல்லாமல் பிராக்டிஸ் ஃபுட்டேஜஸ்லாம் இன்டர்நெட்டில் செம வைரல் ஆகிட்டு வருதுன்னு தான் சொல்லணும். ஏற்கனவே டீம் இந்தியாவோட ஏசியா கப் ஸ்குவாடை பிசிசிஐ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. கேப்டன் சூரியகுமார் யாதவ், வைஸ் கேப்டன் சுமன் கில். அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக முன்னாள் இந்தியன் கிரிக்கெட்டர் இர்ஃபான் பத்தான் அவருடைய யூடியூப் சேனலில் ஏசியா கப் டீம் இந்தியாவோட ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயிங் 11 ஒன்று சொல்லியிருக்காரு. அந்த பிளேயிங் 11 என்னன்னு இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இதுக்கு முன்னாடி கிரிக்கெட்டை பற்றி லேட்டஸ்ட்டான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இர்ஃபான் பத்தான் சொன்ன பிளேயிங் 11 படி ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அபிஷேக் சர்மாவும் சுமன் கில் தான் ஓப்பன் பண்ணுறாங்க. நம்பர் 3ல் திலக் வர்மா இருக்கார். நம்பர் 4ல் இந்த டீமோட கேப்டன் சூரியகுமார் யாதவும், நம்பர் 5ல் இந்த டீமோட விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் சஞ்சு சாம்சன் தான் இருக்காங்க. நம்பர் 6 அண்ட் 7ல் இந்த டீமோட மெயின் ஆல்ரவுண்டர்ஸான ஹர்திக் பாண்டியாவும் அக்ஷர் பட்டேல் தான் இருக்காங்க. நம்பர் 8ல் இந்த டீமோட ஸ்பின்னர் குல்தீப் யாதவும், நம்பர் 9ல் இந்த டீமோட மெயின் ஃபாஸ்ட் பவுலர் ஜஸ்பிரீத் பும்ராவும் இருக்கார். நம்பர் 10ல் இந்த டீமோட லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் ஹர்ஷ்தீப் சிங் தான் இருக்கார். நம்பர் 11ல் இந்த டீமோட மிஸ்ட்ரி ஸ்பின்னர் வருண் சக்கரவர்த்தி தான் இருக்கார். இதுதான் இர்ஃபான் பத்தான் சூஸ் பண்ண ஸ்ட்ராங்கஸ்டான பிளேயிங் 11 ஃபார் ஏசியா கப். நீங்கள் சொல்லுங்கள், இந்த பிளேயிங் 11ல் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுமா, இந்த பிளேயிங் 11 ஓகேவா அப்படின்னு சொல்லி கமெண்ட் மட்டும் பண்ணிட்டு போயிடுங்க.